டிபிஎஸ்சி சர்ச்சு சார்பாக உங்களை எல்லோரும் வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட வேத பகுதி, வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 100 1 முதல் முடிவு வரை. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சன்னதிக்கு முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதிகளோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலே தகப்பனே, இந்த சபையிலே அப்பா, இந்த மாலை வேளையிலே எங்களை ஒரே குடும்பமாய் தகப்பனே கூடி வர செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம நன்றியோடு சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த வருஷத்தை எங்களை காண செய்தீரே, உமக்கு கோடா கோடி நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வருஷத்தில் தகப்பனே, இந்த ஏப்ரல் 1ஆம் வாரத்தை தகப்பனே எங்களை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அதிகமாய் தகப்பனே எங்களை நினைக்கிற தேவனீர் ஒருவரே கர்த்தாவே. அப்பா, உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறேன். எல்லா தேவைகளையும் தகப்பனே நீர் சந்தித்து இந்நாள் வரையிலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிறீர் கர்த்தாவே. அப்பா, அதுபோல தகப்பனே இனி வரும் தகப்பனை காலங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து அப்பா எங்களை தகப்பனை மகிழ்ச்சியோடு தகப்பனை நீர் கொண்டு போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறேன். இந்த மாலை வேளையில தகப்பனை வந்திருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை தகப்பனை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, என்னென்ன தேவைகளுக்காக வந்திருக்கிறாங்களோ தகப்பனே நீர் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக உம்மை வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. அப்பா, முதல் முடிவு வரை தகப்பனே நீர் கூட இருந்து எல்லாவற்றையும் தகப்பனை ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருத்தரும் என்னென்ன தேவைக்காக வந்திருக்கிறாங்களோ ஏசப்பா நீர் அதை சந்திக்கும்படியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறேன். எல்லா தேவையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா, முதல் தகப்பனே முடிவு வரை நீங்கள் கூட இருங்க. பாடல் வேலைகளிலும் தகப்பனே, அப்பா கம்யூனியன்லையும் தகப்பனே நாங்கள் பரிசுத்தமாய் தகப்பனே அதனை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, வர்ஷிப் வேலைகளிலும் தகப்பனே, ஜப வேலைகளிலும் தகப்பனே நீங்கள் எங்கள் கூட இருங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு தகப்பனே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவநீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. அப்பா, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். வெறுமையாய் போகாத அளவுக்கு தகப்பனே ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஜெப வேளையை நீர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த செய்தி முழுவதும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. மிர்ஃபா போயிட்டு வந்த களைப்பெல்லாம் மாறிடுச்சா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளோடு பிள்ளைகளாக, ஒரு குடும்பமாக, சகோதர சகோதரிகளாக, ஒன்றாக நம்ம சபையாக நம்ம கூடியிருந்தோம். எவ்வளோ ஆனந்தம்! இதுதான் அப்பா வீடு. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் யாரு? எல்லாரும் சகோதரி சகோதரிகள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து தன்னுடைய சொந்த ஜீவனையும் கொடுத்து விலைக்கரமாய் வாங்கியிருக்கிறார்கள். யார? உங்க ஒவ்வொருத்தரையும். ஹல்லேலூயா. தன்னை சொந்த பிள்ளையாக தன்னோட ஜீவனை கொடுத்து அவர் விலைக்கு வாங்கியிருக்க வேதம் சொல்கிறது. அதனால இந்த நீங்களும் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். வெரி ஸ்பெஷல் பர்சன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஸ்பெஷல் பர்சன். ஏசப்பாக்க நீங்க ஸ்பெஷல் பர்சன். சொல்லுங்க, கை குலுக்கி சொல்லுங்க, நீங்க ஸ்பெஷல் பர்சன். ஹல்லேலூயா. ஏன்? நான் அவர் பிள்ளையா இருக்கிறேன். சொல்லுங்களேன், நான் பிள்ளையா இருக்கிறேன், அவரின் பிள்ளையா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா?
எல்லாரும் கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு கர்த்தாவே, உம் பிள்ளைகளாக கர்த்தாவே உம் பாதமண்டை வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கவும் அப்பா, உம்மை கர்த்தாவை சேவிக்கவும் கொடுக்கின்ற கர்த்தாவே மகா தெய்வுக்காக நன்றி. ஒரு விசை கூட எங்களை தகுதிப்படுத்த தெய்வுக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா உமது பந்தி இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை ஒரு விசை கூட எங்களை தகுதிப்படுத்துவீர் அப்பா. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி இந்த நாளிலே கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தும். இந்த பந்தியிலே நாங்கள் கர்த்தாவே ஒரு சபையாக, ஒரு சரீரமாக, எங்கள் தலையாக கிறிஸ்துவுக்கு நாங்கள் பணிந்து கர்த்தாவே அப்பா இந்த பந்தியை நாங்கள் ஏறெடுக்க எங்களை கர்த்தாவை தகுதிப்படுத்தும் ராஜா. இந்த ஆராதனை வேலையும் ஆசீர்வதித்து தாரும். நீர் ஆளுகை செய்யும். உமது ஆவியானவர் எங்கள் உள்ளந்திரைகளை ஆராய்ந்து எங்களை கர்த்தாவை நிரப்புவீராக. ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? நம்மளுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். யாருக்கு மத்தியஸ்தர்? தேவனுக்கும் நமக்குமான மத்தியஸ்தர். அவரு எப்படி பண்ணாரு அப்படின்னா, சொந்த ரத்தத்தை அந்த சிலுவையில் மரத்தில் ஊற்றி கொடுத்து என்ன பண்ணினாரா? அவர் அப்படியே விடவிடலை. அந்த ரத்தத்தை எபிரேயர் 9வது அதிகாரம் நீங்கள் வாசித்தார்கள் தெரியும். அவரு பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய ஆலயத்தில், எங்க பரலோகத்தில் எடுத்து கொண்டு போய் அங்கே அந்த ஆல்டர்ல வைத்தாரா. எதற்காக? உங்களின் பாவத்தின் நிமித்தம் அந்த இரத்த பலி அங்கே ஊற்றி கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இந்த நாள்ல அவர் பிரதான ஆசாரியனும் பிரதான அவர் எனது மத்தியஸ்தராக இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர். ஒரு விசை நினைத்து பார்க்கலாமா? எவ்வளவு பெரிய தேவன், அண்ட சராசரங்களை அடக்கி ஆழக்கூடிய தேவன், சொந்த வார்த்தை நிமித்து சகலத்தையும் அவருக்கென்று உண்டாக்கி வைத்து விட்டு என்னாச்சு? அந்த இடத்துல ஒரு இருள் சூழ்ந்த உடனே என்ன பண்ணிட்டாரு? சொந்த வார்த்தையை அனுப்பி பலியாக கொடுத்து நம்மளுக்காக அந்த பாவத்தை எல்லாம் சுமந்து நம்மளை மீட்கும் பொருளாக நம்மளை மீட்டு கொண்டு என்ன பண்ணாரா? பரலோகத்துல நம்மளுக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். அப்படிப்பட்ட தேவனை உயர்த்தாம இருக்க முடியுமா? நம் பிதாவை உயர்த்தாம இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. சொல்லலாமா? உங்க நாமம் உயரட்டும், உன் ராஜ்யம் இந்த உலகத்துல வரட்டும். இந்த உலகத்துல வரும்போது நாங்களும் உம்மோடு கூட ராஜரிங்கம் பண்ண எங்களை தகுதிப்படுத்தும், இப்போலிருந்தே தகுதிப்படுத்தும் அப்படின்ட்டு ஒரு கூக்குரலோட, ஒரே ஆராதனை சிந்தையோட இந்த பாடலை பாடலாம். மியூசிக் ப்ளீஸ். பாடலை நம்ம பாடி இருக்கோம் உற்சாகத்தோடு. நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. மீண்டுமாக உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. மீண்டுமாக உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya மீண்டுமாக நாமம் உயரணும் இங்கு மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி பிறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இங்கு மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா 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 உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இங்கு மேன்மை அடையணும் பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya 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 யாவே
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனையில் வீற்றிருக்கக்கூடிய தேவன், ஓ சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவன், உங்கள் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கும் போது தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இப்போ உலாவதாய் இருக்கிறார். ஓ பரிசுத்தமான தேவன் நம் சபையில உலாவி உலாவி ஓ அவருடைய ஆவியை ஊற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஓ உங்கள் மத்தியில உலாவுகின்ற தேவன், ஓ உள்ள திரைகளை ஆராய்கின்ற தேவன், ஓ இந்த நேரத்தில் அபிஷேகத்தின் நாயகன் நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். ஹalleluya யாவே ஹalleluya. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூள நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூள நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கண்களை மூடி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த உன்னதமான தேவனை ஆராதனை கூறியவரை, ஓ நம்மளுக்கு பரிந்து பேசக்கூடிய தேவனை ஆர்ப்பரித்து அந்த நாமத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன்னதமான தேவன் அவர், நம்மளுக்காக இறங்கி வந்த தேவனும் அவர் தான். கோடான கோடி தூதர்கள் இருப்பினோம் சொந்த மகனை என்று பாராமல் நம்மளுக்கு என்று அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் அந்த சிலுவை மரத்தை நம்ம ஒரு பஸ்ஸை பார்க்கும்போது ஆக்சுவலா நம்ம தான் அடிக்கப்பட வேண்டியதா இருந்தது. ஆனா அவர் பலியானார் என்று வேதம் சொல்கிறது. அவரோட சதை பிற்கும்படம் படிக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கலாம். ஹalleluya. நம்ம இந்த நாள்ல சிந்திக்கலாம், எதற்கு இப்படி ஒரு சபை உருவாக வேண்டும்? இந்த சபையில சகோதர சகோதரிகளாக அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தேவன் பரலோகத்தில் எடுக்கும் போது புது வஸ்திரத்தை நமக்கு தரித்து அவரோடு கூட நித்தியமான வாழ்க்கையில நம்ம உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தேவன். அதனால தான் அந்த சிலுவை மரம் நம்மளுக்காக சொரிந்தப்பட்டது. எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு அன்பு நம் தகப்பனுக்கு. நன்றி சொல்லி இந்த பாடலை பாடலாமா? அப்பா, எங்களை நன்றி பலியாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த நாள்ல எங்களுக்காக நீர் பலியாக அர்ப்பணித்து, அதே போல நாங்களும் நன்றி பலிகளாக நாங்கள் சபையாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாமா? உற்சாகத்தோடு கரத்தை தட்டி இந்த பாடலை நம்ம பாட போறோம்.
உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் எங்க? ஆனந்தம் அவர் திருப்பாதத்தில் அப்பாவும் திருப்பாதமே. விதமாக நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீ இன்னும் நாள் தந்தே. இரவெல்லாம் காத்தீ இன்னும் நாள் தந்தே. மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் இருக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம்மிரலில் நாள்தோறும் பாடினையா. நாதனே உம்மிரலில் நாள்தோறும் பாடினையா. கோடி கோடி நன்றி டாடி, உற்சாகமாக கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு
திருப்பாதமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டடி, உள்ளத்தில் ஆழத்தில் கோடி கோடி நன்றி டடி. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் நம் தேவன். இந்த நேரத்தில் அப்பாவே, அப்பா, இந்த நேரத்தில் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கோடி நன்மைகளை என் வாழ்க்கையில செய்திருக்கிறேன். ஓ, நன்மைகளை நான் நினைக்கிறேன். என் வாழ்நாள் எல்லாம் இது செய்து வந்த நன்மைக்காக நன்றி, கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி, சபைக்காக நன்றி. ஓ, எல்லா நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நாட்டெல்லாம் நன்றி செலுத்திய நான் ஜீவனை கடமையினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, நீ நல்லவராய் இருக்கிறீர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா, நீ ஏறெடுக்கின்ற இந்த நன்றி பலியை நீ சபையாக ஏற்றுக்கொள்வீராக. ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. கரத்தை தட்டி தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, ஓஹோ, அவரை உயர்த்தி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆராதனையில மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உங்கள் நன்றி பலிகளை இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கும் போது சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இந்த பரம தகப்பன் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உங்க அன்றாட வேலைகளில் அவர் தகப்பனை போல, தாயை போல ஓ ஆட்சி தேற்றுகின்ற தேவன். தந்தை போல உருவம் கொண்டவர், தாயின் உள்ளத்தை கொண்டவர் அவர். ஹல்லேலூயா. தந்தை எப்படி ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாரோ, எப்படி வழி நடத்துவாரோ, அப்படி அவர் வழி நடத்தக்கூடிய தேவன். உங்கள் கண்களை எல்லாம் மூடி இருக்கட்டும். அந்த அந்த பானாதிபான பிதாவை உங்க உள்ளத்திற்குள்ளாக அழைங்க. இந்த நேரத்தில் அப்பா, இந்த சிறு இருதயத்துக்குள்ளார வாங்க, நீ சின்ன இதயத்துக்குள்ளார வாங்கப்பா. அவருக்கு கிட்ட வரும்போதே பிள்ளை மாதிரி மாறிடணும். ஒரு 5 வயசு பிள்ளை மாதிரி மாறிடணும். அப்பா, டாடி, நீங்க வாங்க அப்பா, என் இருதயத்துக்குள்ளார வாங்க, என் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. என் வாழ்க்கை பிரயாணத்துல எத்தனையோ இன்னல்கள், கஷ்டங்கள் இருக்கிறது. எனக்காக அல்லவா நீர் சிலுவையில் மரத்தில் தொங்கினீரே. என்னை மீட்கும் பொருளாக தானே நீர் என்னை தூக்கி அணைத்தீரே. என் உள்ளத்துல வாங்க, நான் இடம் கொடுக்கிறேன். அப்பா, தாயை போல அன்பு கொண்ட நேசர் நீர், அன்பாக அணைக்கின்ற தேவன். நான் துன்பத்தின் நேரத்தில் எல்லாம் என் கண்களில் இருக்க கண்ணீரை துடைத்து, மகளே, மகனே, அழாதே, நான் உன்னை நடத்தக்கூடிய தேவன், கடைசி பரியந்தம் வரை, நித்தியம் வரை நான் உன்னோடு கூட இருக்கக்கூடிய தேவன் என்று சொல்றாரு. நேரத்தில் கூப்பிடுங்க. அப்பா, என் உள்ளத்துல வாங்க, உள்ளத்துல வாங்க, உள்ளத்துல வாங்கப்பா. உள்ளத்துல வாங்க, எங்களை நிறைங்கப்பா, நிறைங்க. உன் அன்பினால நிறைந்து எங்களை ஆட்கொண்டு அப்பா வழி நடத்தும். என்னோட நண்பனாக இரும் அப்பா, என்னோட கூட இரும் அப்பா. ஆயிரம் மேலா என் மேலன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்
என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் மேலே அன்பு வைத்தீ, எனக்காக எதையும் செய்வீ. என் மேலே அன்பு வைத்தீ, எனக்காக எதையும் செய்வீ. மீண்டுமாக பாடலாமா? தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, என் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் மேலே அன்பு வைத்தீ, எனக்காக எதையும் செய்வீ. என் மேலே அன்பு வைத்தீ, எனக்காக எதையும் செய்வீ. கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பே. என்னை காக்கும் கரம் அதை கழுவ விடாமல் புத்தம் செய்வே. கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கரம் பிடிப்பே. என்னை காக்கும் கரம் அதை கழுவ விடாமல் புத்தம் செய்வே. சொல்லலாமா? என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, உம்முறவாலே மகிழ்ந்திடுவே. கை வைத்து என் மேலே அன்பு வைத்தீ, எனக்காக எதையும் செய்வீ. என் மேலே அன்பு வைத்தீ, எனக்காக எதையும் செய்வீ. எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உன் தோளில் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வே. எந்த கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உன் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய். நாம் அவரின் ஆட்டுக்குட்டி. என் உயிரோடு கலந்தவரே, உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே, என் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் மேலே அன்பு வைத்தீ, எனக்கு
எனக்காக எதையும் செய்வி என் மேலே அன்பு வைத்தீ எனக்காக எதையும் செய்வி என்னோடு கலந்தவரே உம்முறவாலே மகிழ்ந்திடுவே என் உயிரோடு கலந்தவரே என் உறவாலே மகிழ்ந்திடுவே என் மேலே அன்பு வைத்தீ எனக்காக எதையும் செய்வி என் மேலே அன்பு வைத்தீ. Oh, today you are the special person. நீங்கள் விசேஷ விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரின் ரத்தம் உங்கள் சகல பாவத்தையும் நிறைவேற்றி எல்லாம் கழுவ வைத்து உங்களை புது ஜீவனாக இன்று மீண்டெடுத்திருக்கிறார். ஓ, நீங்கள் அவரின் பிள்ளையாக இருக்கிறீர்கள். You are the holy people. ஓ, விசேஷ வித மக்களாய் இருக்கிறீர்கள். பரலோகம் அறியக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவரின் உள்ள கையிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். என்றென்றும் உங்கள் ஞாபகமாக இருக்கக்கூடிய அந்த பரமபிதா நேரத்தில் உங்கள் மத்தியில இறங்கி வரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இறங்கி வரக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரம் விசேஷ விதமான நேரம். Surrender yourself to the Almighty God. இந்த நேரத்தில் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் ஆட்கொள்கின்ற தேவத்தின் பாதத்தில் நீங்கள் ஒப்புவீங்க. பரமபிதா உங்களுக்காக காத்திருக்கிற நேரம். Hallelujah. Hallelujah. சொல்லலாமா? அப்பா, இன்று நாள் முதல் நான் பலவீனன் அல்ல, நான் சுகவான். ஏன்னா நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. உங்க கரைய மேல யாரையும் அசைக்க முடியாது, யாரும் என்ன அசைக்க முடியாது. ஏன்னா என்னோட தகப்பன் அந்த சராசரங்களை அடக்கி ஆழக்கூடிய பரம தேவன். எனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு இந்த நாள்ல சாப்பிடணும் அப்படின்னா அவர் போஷிக்கின்ற தேவன். உடுக்கக்கூடிய உடை, உங்களுடைய வேலை, உங்களை தேவை எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றக்கூடியதா இருக்கிறார். உங்களுக்கு சத்துருவே கிடையாது. ஏன்னா அவர் அன்பாய் இருக்கக்கூடிய தேவன். உங்களுக்கு சத்ருவாய் வருவார்கள் கூட உங்கள் அன்பின் நிமித்தம் அவர்களும் உங்கள் சகோதர சகோதரிகளாக மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை உணர்ந்து கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. There is no enemies for you because of Christ's love in you make you as a Christ and you reflect Christ. இந்த நாள்ல நீங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பாக இருக்க போகிறீர்கள். அப்போ உங்கள் அன்பு அவர்களை தொடும். உங்களுக்கு விரோதிகளே கிடையாது. சொல்லுங்க, எனக்கு பலவீனம் கிடையாது, நான் பலவான். கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறனால நான் பலவான். என் சுகவீனத்தில் நான் பலனற்று இருக்கும் போது கூட என் தேவன் என் பச்சை பலமாய் இருக்கும் போது நான் பலனாய் இருக்கிறேன். பாடுவோம் அந்த பாடலை. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன்
நான். சொல்லலாமா? பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். சொல்லலாமா? பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். இந்த ஒரு முறை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். ஆராதிப்பேன் மீண்டும் ஒரு முறை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை மாற்றியதற்காக என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன் மீண்டும் ஒரு முறை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். பாவி என்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அழைத்தவரே, பாவி என்னை தள்ளாமல், பாசத்தால் என்னை அழைத்தவரே, பரியாசமும் பசித்தாகமும் பரியாசமும் பசிதாகமும் என்னை இருக்காதே. சொல்லுங்க அப்படி, பரியாசமும் பசித்தாகமும் பரியாசமும் பசிதாகமும் என்னை பிரிக்காதே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், oh thank
துதித்திடுவேன் என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன் என்று உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆவியிலே தள்ளி விடாததற்காக உம்மை ஆராதிப்பேன்னு சொல்லுங்களேன். உயர்த்திடுவேன் என்றும் உயர்த்திடுவேன். தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரே. சொல்லுங்களேன், அப்படியே சொல்லுங்களேன், வாயை திறந்து. தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இலை மாறுவே. ஆமாண்டவரே, மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இலை பாருவே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், Thank you, உம்மை Jesus. துதித்திடுவேன், ஒன்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன் என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன். இன்னும் உற்சாகமா இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன் என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன். இன்னும் உற்சாகமா ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன் என்றும் உயர்த்திடுவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சொல்லுங்கள் அப்படி. சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். என்னை பலவீனனாக்க, என்னை பலவானாக்க, உம்மையே பலவீனனாய் ஒப்புக் கொடுத்தீரையா. சுகவீனன் உமது தழும்புகளால் என்னை சுகமாக்க நீர் உமது சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே, காயங்களை ஏற்றுக்கொண்டீரே. என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேனான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேனான். அப்படி கரத்தை தட்டி கரத்தை தட்டி கரத்தை தட்டி உங்களை என்னையும் ஆண்டவர் பலவீனனா விடலையே, சுகவீனனா விடலையே. ஹல்லேலூயா. அவர் பலவீனனாய் மாறினாரே நமக்காக. அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டாரு. அதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளத்தோடு, நன்றி கலந்த உள்ளத்தோடு தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லி, நன்றி அப்பா, நன்றி ஏசப்பான்னு சொல்லி கரத்தை தட்டி பலமுள்ளவரை 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 நமக்கு பலம் கொடுத்த தேவனுக்கு, சுகம் கொடுத்த தேவனுக்கு தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் சுகமானோமா பிரியமானவர்களே. அவருடைய பலத்தினாலே நம்ம பலத்தால் இடைகட்டின தேவன். சொல்ல போனா நமக்காக அவர் தன்னையே பலவீனனாய் மாற்றிக்கொண்டார் நான் சொல்லணும். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்திய தேவன். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்திய தேவன். பாளையத்திற்கு வெளியே கிடந்த உங்களை என்னையும் பாளையத்திற்கு உள்ளே கொண்டு வருவதற்கு அவர் பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அந்த அன்பை நினைத்து கரத்தை தட்டுவோமா? ஆண்டவர், என்னை பாளையத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு நீங்க உங்களை பாளையத்திற்கு வெளியே கொண்டு போவதற்கு ஒப்பு கொடுத்தீங்களா ஆண்டவரே? அந்த அன்பு எவ்வளவு மேலான அன்பு ஆண்டவரே. அந்த அன்பு என் உள்ளத்தை தொட்ட அன்பு ஆண்டவரே. உங்க மேலையும் என் மேலையும் தாயும் தகப்பனும் வைத்திருக்கிற அன்பை விட மேலான அன்பு வைத்திருக்கிற தேவன். பிரியமானவர்களே,
ஒருவேளை தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்க பிரியமானவர்களா நடக்கலன்னா நாம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்க முடியும். வீட்டை விட்டு கடந்து போயிருந்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அநேகர் கடந்து வந்திருக்கலாம். ஈவன் ஐ வென்ட் த்ரூ தட் பாத். நானும் அந்த வழியில் கடந்து போயிருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்திலையும் அவர் என்னைய மறக்காம இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்க முடிகிறது. பிரியமானவர்களே, உங்களை எத்தனையோ பேரை தேவன் மறக்காம இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களால் நிற்க முடிகிறது. அந்த அன்பு மேலானது. உலகமோ சொந்தமோ பெற்றெடுத்தவர்களும் தள்ளிவிடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பெற்றெடுத்த தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பேனோ இல்லை, ஒரு நாளும் மறக்க மாட்டேன்னு சொன்னவர். சிலுவையில உங்களை என்னைய மறக்காத தேவனுடைய அந்த அன்பு, மேலான அன்பு பாடணும். எனக்காக எதனால் நீங்க செய்வீங்க ஆண்டவரே? தன் சொந்த ஜீவன் என்று பார்க்காமல் தன் ஜீவனையே கொடுத்த அன்பா தான் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உளையான குழியிலிருந்து உங்களை என்னையும் தூக்கி எடுப்பதற்கு தன்னையே அர்ப்பணித்த அந்த அன்பு, அந்த அன்பின் ஆண்டவருடைய சரீரத்திற்கு சமமான அப்பம், அந்த அன்பின் ஆண்டவருடைய இரத்தத்திற்கு சமமான திராட்சை ரசம் ஒவ்வொரு முறையும் பருகும் பொழுது நமக்குள்ள அன்பு ஊற்றெடுக்க வேண்டும். உங்களுக்காக ஒரு பாலகன் பிறந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்பது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது மட்டுமல்ல, அவர் உங்களுடைய பாவங்களுக்காக எப்படி பாடுபடுவார் என்பதையும் அதே தீர்க்கதரிசி ஏசாயா 51வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மகள் ரூபாட்ட அந்த மைக்கை கொடுங்க, கார்லஸ் மைக் இருந்தால் கொடுங்க. ஏசாயா 51வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள், அதாவது 52வது அதிகாரத்தில் 13லிருந்து 53வது அதிகாரம் 12 வரை நிறுத்தி விரைவாக வாசிக்கும். இதோ உன் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். 53வது அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்?
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஆமென். கிட்டத்தட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 750 வருடங்களுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், அதனுடைய நிறைவேறுதலை மத்தேயு 27வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரை தங்கச்சி மினிஷா வாசிக்க கேட்கலாம். மேத்யூ 27:24 50 வரை. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கையை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்களால் ஒரு முடியை உண்டு பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சீரேனே ஊராகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவர்கள் கண்டு அவர்களுடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுவார்கள் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகந்தாரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதனுடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசிற்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்வர்கள் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தானே, அவர் இவர் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில்
இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியிலே தேய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ ஏலி இவனை ரட்சிக்க வருவானா பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியதை நம்ம பார்க்க முடியும். தீர்க்கதரிசி மூலமாக பேசிய தேவனுடைய வார்த்தை அப்படியே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நிறைவேறி அவர் பாடுகள் அடைந்ததை விவரித்து கேட்டோம். நம்ம சோதரம் வாசிக்க கேட்டோம். அருமையான வேளையில் கரங்களை உயர்த்தினவர்களாய், ஆண்டவரே, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களை நீங்கள் சுமந்து கொண்டு அடிக்கப்படுகிற பரிசுத்த ஆட்டுக்குட்டியாய் உங்களை ஒப்பு கொடுத்தீங்களப்பா. பாவம் தீர்க்கும்படியான ஆட்டுக்குட்டியாய் உங்களை பலி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் அடிக்கப்பட்டீங்க. நான் குற்றம் சுமத்தப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்டீங்க. நான் அவமானப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீர்கள். அன்பின் பிதாவே, உம்முடைய மேலான அந்த உருக்கமான இரக்கமான அன்பிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய பாடுகளையும் எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் மீறுதல்களையும் சுமந்து கொண்டு தகப்பனே, நாங்கள் பலியிடப்பட வேண்டிய இடத்துல எங்களுக்காக ஜீவ பலியாய் உம்மை அர்ப்பத்தி ஆண்டவரே, அந்த அர்ப்பணிப்பை எண்ணி நீர் சிந்திய இரத்தத்தை எண்ணி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்பதை நாங்கள் விசுவாசித்தபடியால் இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் மரணாக்கினைக்கு தப்பி ஜீவனை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. மரணத்தின் பாதையிலே நடக்க வேண்டிய நாங்கள் ஜீவனின் பாதையிலே நடக்கும்படியா எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் உங்கள் சீஷர்களோடு அந்த பஸ்கா பண்டிகைக்கு முந்தைய நாளில் மேல் வீட்டறையில் கூடி இருக்கும் பொழுது தகப்பனே, அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு, இது உங்களுக்காக அடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, வாங்கி புசியுங்கள் என்று சொன்னீங்கப்பா. அதே போல பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையான இரத்தமாக இருக்கிறது, இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லி கொடுத்து, தகப்பனே, ஒரு புதிய உடன்படிக்கையை நீர் உண்டு பண்ணினர் ஐயா. அந்த உடன்படிக்கைக்குள்ளே கடந்து வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் பவுல் எழுதியிருக்கிறபடி உம்முடைய மரணத்தையும் ஆண்டவரே, உம்முடைய வருகையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. அதை நினைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துவது மட்டுமல்ல ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாங்கள் அறிக்கையிட்ட பின்பும் நாங்கள் ஆண்டவரே எங்கள் மாம்சத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து, சில நேரம் மாம்சத்திற்கு இடம் கொடுத்து, பிசாசின் தந்திரத்துக்கும் உலகத்தின் மோகத்திற்கும் இச்சைக்கும் அதையெல்லாம் வாஞ்சித்து விரும்பி நாங்கள் தவறிழைத்து விடுகிறோம் ஆண்டவரே. இல்லைப்பா, நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறவர்களாக இல்லாமல் எங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு இந்த காரியங்கள் மீண்டும் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வராதபடியான நல்ல பிள்ளையாக, பரிசுத்த பிள்ளையாக வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. எத்தனை முறை ஆண்டவரே யூதர்களும் ஆண்டவரே ரோமர்களும் சேர்ந்து உங்களை ஒரு முறை தான் சிலுவையில் அடித்தாங்க ஆண்டவரே. But we crucify so many times in our life, Lord, because of our sins. இல்ல ஆண்டவரே, இதுவரை நாங்கள் போராடி கொண்டிருக்கிற
ஜெயிக்க முடியாம போராடி கொண்டிருக்கிற, நீர் விரும்பாத ஒவ்வொரு காரியத்தையும் பாவத்தையும் ஜெயிக்க ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து அந்த பலனை கொடுத்து, பலவீனன் என்று எந்த இடத்துல பிசாசானவன் எங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அந்த காரியத்தில் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. We plead unto you Lord. We plead unto you Lord. நாங்கள் பலனற்றவர்களாக இல்லப்பா, பலனுள்ளவர்களாக மாற கிருபை தாரும். எங்கள் வாயின் வார்த்தைகள் மாறி போட்டியா, எங்களுடைய கண்ணின் பார்வை மாறட்டும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் மாறட்டும், எங்கள் இருதயத்தின் நினைவுகள் மாறட்டும், எங்களுடைய நடைகள் மாறட்டும், எங்கள் உடை மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, அதற்கு ஒரே ஒரு காரியம் தான் நாங்கள் செய்யணும்பா. We have to come unto you to make a union with you Lord. ஆண்டவரே, இதோ இன்னும் நெருங்கி வர்றோம்ப்பா. நாங்க அநேக நேரம் உலகத்தின் மோகங்களாலும் இச்சைகளாலும் நாங்க உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறோம். பவுல் சொல்லுகிறது படி உம்முடைய அன்பை விட்டு எந்த ஒரு காரியமும், அது மனிதனுடைய அன்பா இருக்கலாம், மனித வார்த்தைகளா இருக்கலாம், மனித ஆலோசனைகளா இருக்கலாம், உலகம் கொடுக்கிற இன்பமா இருக்கலாம், உலகத்திலிருந்து வருகிற அன்பா இருக்கலாம். ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, we do not want anything which comes from the world, from the human beings Lord. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை புசிக்கும் பொழுது நாங்கள் உம் சரீரத்தோடு கூட ஐக்கியமாகிற ஆண்டவரே. அந்த ஐக்கியமானது ஒரு நிலையுள்ள ஐக்கியமா இருக்கட்டும்னு சொல்றவங்க அப்படி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு நிலையான ஐக்கியம். நான் எவ்வளவோ ஐக்கியங்களை விரும்புகிறேன், ஆனா நான் உங்க ஐக்கியத்தை விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் பிரியமானவர்களே. தன்னைத்தானே சோதித்து அறிந்து என்று பவுல் சொல்றார் பாருங்க. நம்மை ஆராய்ந்து பார்த்து, நேற்று வரைக்கும் என்னுடைய ஐக்கியம் எங்க இருந்தது, ஈவன் ஆராதனை கடந்து வருவரை என்னோட ஐக்கியம் எங்கெங்களா இருந்தது? இல்லப்பா, we all together as a body of Christ, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இல்லப்பா, உங்களோடு நாங்கள் ஐக்கியமா இருக்கணும் ஆண்டவரே. எஸ், நாங்கள் இன்னைக்கு மட்டும் கம் யூனியன் என்று இல்லை, every milli second of our life, எங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு மில்லி செகண்ட்லையும் we have to be united with you Lord. உங்களோட யூனியன்ல இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது இரத்தத்தின் வல்லமை இன்று எங்களை அப்படிப்பட்ட அந்த ஒரு ஐக்கியத்தை, உம்மோடு கூட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுகிற பலவான்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Let your blood give strength to us Lord. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நானும் வச்சிருந்த ஐக்கியத்தை விட, ஐக்கியத்தை ஒரு பக்கத்தில் வச்சு அப்படியே மறுபக்கத்தில் தேவனோட அந்த ஐக்கியத்தையும் வைத்து பாருங்க. எது வேணும் என்று நாம் தேர்ந்தெடுக்கணும். The union with Christ, அது எப்படி இருக்குன்னா, எப்பொழுதும் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். The union with any other things in the world, அது நிச்சயமாக ஒரு நேரத்தில், if you are not favorable, உங்களை அந்த நேரத்தில் கைவிடக்கூடியதாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உன் வலது கரத்தை பிடித்து, அந்த யூனியன் தான் எப்பவுமே மேலான யூனியனாக இருக்கும். ஹோல்ட் அண்ட் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய திரு விருந்துக்குள்ளே கலந்து வருகிறோம், திருப்பந்திக்குள்ளே கடந்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம மத்தியில் நம்ம சபையில் 2 பிள்ளைங்க, மகள் பெவினாவும் மகள் வினிதாவும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு கிருபை செய்தார் ஆண்டவர். கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இன்னும் இந்த இடத்துல
தேவனுக்குள் மரித்து தேவனுக்குள் உயிர்த்தெழ வேண்டியவர்கள், அதாவது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியவர்கள். அதாவது தண்ணிக்குள்ளே முங்கி எழுந்திரிச்சா ஞானஸ்தானம் இல்லை, பாரம்பரியமாக மூழ்கும் பொழுது பழைய மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து மீண்டும் தண்ணீரை விட்டு எழுந்திருக்கும் பொழுது புதிய மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக எழுந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே அப்படி நாம் அதை செய்கிறோம். அப்படி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் திருவிருந்திலே கலந்து கொள்ளும்படியாக நிற்கும்படியாக தாழ்வாய் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, மகனை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. படைக்கப்பட்ட காணிக்கையாக வருகிற ஆண்டவரே, ஆசீர்வாதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி
ஜெபிப்போம். நேசிக்கும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் எங்களை இம்மட்டுமாய் நடத்துகிற மகாபெரிய தயவுக்காக நன்றி. இப்பொழுதும் அது வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். என்னடா 8:45 8:30 ஆரம்பித்தாவே இருந்தாலும் விட மாட்டார். சிரிப்பை பார்த்தோன்னே தெரியுது அந்த மைண்ட் வாய்ஸு. 9 மணிக்கு ஆரம்பித்தா எத்தனை மணிக்கு விட போகிறாரோ. சோத்திரம். நானே கொஞ்சம் சுருக்கமாக தான் செய்தியை வச்சுருந்தேன். அது திருவிருந்து நாளாக இருக்குது அப்படின்ட்டு தம்பி சொல்லிகிட்டு இருந்தேன். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதையும் கொஞ்சம் சுருக்கியிருந்தோம் போலுக்கு. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தி வெளியே வா. என்னது சொல்லுங்கள்? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள். வெளியே வா. அப்படி இல்லை, வெளியே வா. வெளியே வா வச்சுக்கிறேன் இல்லை, வெளியே வா. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம சூழ்நிலைக்குள்ளே கடந்து போது நம்ம சூழ்நிலைக்குள்ளேயே விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு நம்மளை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தான் பல நேரங்களில் என்ன செஞ்சிடனாக்க, ஆண்டவர் சூழ்நிலையை மாற்ற விரும்பினாலும் நான் சூழ்நிலையை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆமேன், ஆமேனா? அதுக்கும் இல்லை. நம்ம என்ன செய்யணும்னா, சுய விருப்பத்தின்படி நான் என் விருப்பத்தின்படி தான் வாழ்வேன் அப்படிங்கிற மனுஷனை தேவனால் என்ன செய்ய முடியாது, வெளியே கொண்டு வர்றது இயலாத காரியமாக தான் இருக்குது. நான் சிந்தித்து பார்க்குறேன். பைபிள்லேருந்து ஏகப்பட்ட நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க முடியும், நேரம் இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனவன், அதை யாக்கோபு எழுதுறாரு, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு என்ன பண்ணுறான்னா சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ சோதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நாம் சுயமாக செயல்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆமென் சொல்ல முடியுமா? அப்போது அந்த சோதனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஆண்டவர் செயல்படுவதற்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தான் நினைப்போம், நான் கடின சூழ்நிலைக்குள்ளே கடந்து போயிருக்கேன், ஆண்டவரை திருப்பி 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 சூழ்நிலை வருது, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, மறந்துட்டீங்களோ? ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவரை பாடு மேலே பாடு, பாடு மேலே பாடாக வந்துட்டு இருக்குது? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காரியத்தில் உனக்கு பாடுகள் மேலே பாடுகள் வந்தால் உன்னால் மட்டும்தான்ப்பா சுமக்க முடியும், மற்றவங்களால அந்த அப்படி வந்தால் சுமக்க முடியாது. அதனால தான் உனக்கு பாடுகள். அதில் நன்றி செலுத்த வேண்டியதானே? எல்லாவற்றிலும் சோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தை நம்ம செலுத்த வேண்டும் என்று இருக்கிறது. சோத்திரம். நம்ம நினைக்கிறோம் மறந்துட்டாருன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஏசாயா 49:15 சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை, யாராவது உங்கள் பிள்ளையை மறப்பீங்களா? அவர்கள் மறந்தாலும், அப்படியே கூட அந்த தாய், பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளைய மறந்துட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை மறவாத தேவனா. கரந்தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். சோத்திரம். எந்த நீங்கள் சிறுமையில் இருந்தாலும் உங்களை மறக்க மாட்டார், நீங்கள் மேன்மையில் இருந்தாலும் மறக்க மாட்டார், நீங்கள் உயர்வில் இருந்தாலும் அவர் மறப்பதில்லை, நீங்கள் தாழ்வில் இருந்தாலும் அவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் போட்டிருக்குது, இது சொன்னால் நல்லா உங்களுக்கு விருப்பப்படுவீங்க. எரேமியா 2:32 ஒரு பெண்ணு தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய், நம்ம தான் ஆண்டவரை மறந்துடுறோம். He never forget us. என்னை ஒருபோதும் ஆண்டவர் மறக்கலைன்னு சொல்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். மறந்தது மாதிரி இருக்கலாம், உன்னை இமை பொழுது நான் மறந்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் என்ன செஞ்சேன், எப்போ அணைச்சிக்கிட்ட, சேர்த்து கொண்டார், மார்போடு அணைத்து சேர்த்து கொண்டார் தான் நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. அப்போது அந்த இமை பொழுது மறக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, என்னை மறந்துட்டு ஆண்டீங்களே, சோதனை வரும்போது மறந்துட்டீங்க ஆண்டவரே, தூரம் போகிறதுக்கு இல்லை ஆண்டவரை, என்னுடைய காரியத்தில் நீ ஜெயம் கொடுக்கிறது வர உம்முடைய பாதத்தில் நான் விழுந்து கிடப்பேன். சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகமானது என்ன கொடுக்கக்கூடியதா, ஜெயம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை சூழ்நிலை பாடுகளாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் வந்தோன்னா, நான் சொல்லலை, வசனம் சொல்லுது, உங்கள் காரியம் காஞ்சு போய், உங்கள் காரியம் தேஞ்சு போய்,
இனிமே இது ஜீவனே பிடிக்காது, எப்படி இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் சிந்தித்துக்கோ. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமான்னு சிந்தித்தாலும் சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உங்களுடைய காரியங்களை வைப்பீர்களானால், ஆரோனின் காய்ந்து போன கோலை துளிர்க்க செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலேயே அந்த கோலை துளிர்க்க செய்து இலைகள் வந்து பூ பூத்து காய் காத்து கனிகளால் கொள்ளுங்கும், அது நிறைந்து வழியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், பல நாட்களாக ஒன்றுமே நடக்காதுன்னு நான் சிந்தித்து கொண்டு இருக்கிற காரியம் இன்னைக்கு போய் நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் வைங்க. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வச்சு நீங்கள் அதற்காக உங்கள் முழங்கால்களை தாழ்த்தும் பொழுது உங்கள் முழங்கால் யுத்தம் போல வேற ஒரு யுத்தமே இல்லைங்க. சோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம வாயால் யுத்தம் பண்ணுவோம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா, கொஞ்சம் வந்துச்சுன்னா கணவர் பல்லார்னு கையை நீட்டுவார். மனைவி இதான் வாய்ப்புன்னு அடுக்கங்கள்லேருந்து ஒரு கரண்டி எடுத்து எரிஞ்சு கையால் ஃபிசிக்கல் பேட்டில் நெவர் வின்ஸ். ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என் பையன் யூனிட் 1, அவன் யூனிட் 1 தான் இருப்போம். ஸோ 9th வருகிற புதன்கிழமை அவனுக்கு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். யூனிட் 1 இருக்கிறோம். நமக்கு அவன் ஷெட்யூல் போட்டு அந்த 9th கரெக்டாக அவன் ரிலீஃப் ஆகி போய் எக்ஸாம் முடிச்சுட்டு வர்ற மாதிரி அவன் பிளான். 8th கிளம்பி சென்னையில் போய் 9th எக்ஸாம் முடிச்சுட்டு 9th கிளம்பி 10th வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். டபார்னு என்ன பண்ணிட்டானுங்க, போன வாரத்தை 4 நாளைக்கு முன்னாடி இவனை தூக்கி 3rd யூனிட்டில் போட்டானுங்க. 3rd யூனிட்டை போட்டால் கரெக்டாக வெனஸ்டே வந்து அவனுக்கு அட்மிஷன் டே. 24 hours டியூட்டி, அவனால் அசைய முடியாது. தம்பி நீ வந்து ரொம்ப அதை என்ன சொன்ன, என்ன வார்த்தைமா, ஸ்ட்ரெஸ் ஆகிடாதண்ணா. ஐ வில் டெல் த சேம் திங் வென் யூ அண்டர்கோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா. நான் உடனே சரி தம்பி அப்படின்னு வச்சாச்சு. ஏன்னா சிறு பையன் தானே அவன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அடித்தேன். தம்பி நீ கவலைப்படாத, இது ஆவிக்குரிய யுத்தம், கர்த்தர் கையில் விட்டு கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். சரி பிப்பட் அப்படின்ட்டு போயிட்டான். என்னை எப்பொழுதும் கூப்பிடுற மாதிரி. சாயந்தரம் கூப்பிட்டு சொல்கிறான், எவ்ரிதிங் இஸ் கிளியர். எனக்கு பதிலாக எங்கள் 1வது யூனிட்டுக்கு போட்ட பையனை யார் பேசியிருக்கானா, அவங்க அசிஸ்டண்ட்டே பேசி நீ 3rd யூனிட்டுக்கு போயிடுறான், அவன் இளைய பாரதியை 1st யூனிட்டுக்கே அனுப்பிச்சிருங்க, அவன் இங்கேயே எல்லாத்தையும் எடுத்து முடித்து அவன் என் கையெழுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் அந்த காரியத்தில் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போதுமானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ 9:45 வரைக்கும் எடுக்கலாமா? சோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் நான் எளியவனாக இருக்கிறேன். எல்லோரும் என்னை எளிமைப்படுத்துகிறாங்க. இல்லை, அவர் மறுக்கப்படுவதில்லை. எளியவன் கர்த்தருடைய சமூகத்தில் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இன்னொரு வசனம் எழுதி அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. லூக்கா 12:6, அதாவது ஒன்றுக்கும் இல்லாத 2 காசுக்கு விற்கப்படுகிற அடைக்கலான் குருவியவே தேவன் மறக்கலைன்னா உங்களை என்னையும் மறப்பாரா? ஹல்லேலூயா. நம்ம தான் புலம்பிகிட்டு இருக்கிறோம். சோத்திரம். காட்டு புற்களை உடுத்து விற்கிறவர் அதுக்கே அருமையான நேர்த்தியான ட்ரெஸ் போகிறாருன்னா உங்களை என்னையும் மறப்பாரா? காக்கைகளுக்கு குருவிகளுக்கு உணவு அளிக்கிறவர் உங்களை என்னையும் மறப்பாரா? இந்த தேசத்தில் மறவாமல் நடத்துகிறார் நம்மளை தேவன். சோத்திரம். இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரை எந்த சூழ்நிலை நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்ம சூழ்நிலைகளை விட்டு வெளியே வர செய்கிற ஆண்டவர். அப்போ வெளியே வா என்று அழைக்கிறார். சோத்திரம். எபிரேயர்கள் எகிப்து தேசத்தில் எப்படி இருக்காங்க? அடிமைத்தனத்தில் இருக்காங்க. கூக்குரல், அழுக, அவங்களுடைய பாடுகளை கேட்ட தேவன் அவங்கள மறக்கலை. சரியான நேரத்தில் என்ன பண்ணார்? அவங்கள எகிப்திலேருந்து அழைச்சிட்டு வந்தார். சோத்திரம். நீங்கள் எந்த காரியத்தில் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்திலேருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வர வைக்கிறார். சோத்திரம். வெளியே வர வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நீங்கள் அழுகிறத தேவன் பார்க்காம இல்லைங்க. சோத்திரம். மனிதர்களால் பார்க்க முடியாது, மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அண்ணா அழுகிறத ஏலியால் புரிந்து கொள்ள முடியல, ஆனால் கர்த்தர் புரிந்து கொண்டார். சோத்திரம். ஹல்லேலூயா. இவன் நான் அநேக நேரங்கள் நினைப்பேன், ஆனால் வெஸ்லி மேக்ஸ்வெல் நினைக்கிறேன், அடுத்த போது உங்கள் பெருமூச்சு கூட அறிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நீங்கள் விடுகிற பெருமூச்சின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார் அவர். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவங்களுடைய அழுகையை கேட்டு, எபிரேயர்களின் அழுகையை கேட்டு அவங்கள அடிமைத்தனத்தை பார்த்து உங்களுக்காக நான் மோசையை அனுப்புகிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று செஞ்சாங்க, அவங்க கர்த்தர் சொல்லுகிறதை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க?
ஆட்டுக்குட்டி அடித்து நிலைக்கால்களில் பூசினாங்க. அப்போது நீங்களும் நானும் நம்ம இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய கற்பனைகளை தான் கைக்கொள்கிறேன், ஏன் வெளியே வர முடியல? there is a mistake in us, not with God. ஹல்லேலூயா. நம்மகிட்ட தான் தப்பு இருக்குது. சோத்திரம். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் ஆராய்ந்து அறிந்து நம்ம அந்த காரியங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது யாரை வெளியே கொண்டு போய் சொல்கிறாரு? நான் இது தொடர்ந்து வெளியே வா என்கிற காரியத்தை கூட சிந்திக்கணும் தான் இன்றைக்கி நான் உணர்த்தப்பட்ட சோத்திரம் அடுத்தடுத்த வாரங்களில். அப்போ முதலாவது வழி மாறி மாட்டிக்கொண்ட ஒரு மனுஷனை தேவன் வெளியே கொண்டு வந்தார். யார்? டபார்னு சொல்லிடுவீங்க. வழி மாறி மாட்டிக்கொண்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். முதல்ல யார் சொன்னா? அல்ல, அங்கேருந்து வந்துச்சு. சோத்திரம் சிஸ்டர். அப்போ வழி மாறுறான். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனை யோனாவை எங்கே போக சொல்கிறாரு? தர்ஷீஸுக்கு போக சொன்னார். நல்ல வேலை, சோத்திரம். நினிவேக்கு போக சொன்னார். அப்போ நினிவேக்கு போக சொன்ன யோனா என்ன பண்ணிட்டான்? மாறி தர்ஷீஸுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறான். எங்கன்னா தன் சுயத்தை அவன் என்ன செய்கிறான்? சுயத்தின்படி நடக்கணும், என்னுடைய விருப்பத்தின்படி நான் நடக்கணும். ஹல்லேலூயா. அப்போ சுய விருப்பத்தில் ஓடணுன்னா யாக்கோபுல வசனம் வாசித்த மாதிரி சுய இச்சைகளை எழுப்புண்டு அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். யோனா சுய இச்சை, சுய விருப்பத்தை, இச்சைன்னு என்ன? விருப்பம், அதனால் இழுக்கப்பட்டு போய் அங்கே போய் எங்கே மாட்டிக்கிட்டான். அப்போ என்னுடைய விருப்பம் இல்லை ஆண்டவரே, உங்கள் விருப்பத்தின்படி நான் என்ன பண்ணுறேன்? செயல்படுகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விஷயம், அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரா? மீனுக்கு கட்டளை இட்டார். இவன் போயிட்டுருக்கிறான், பெரிய அங்கே கொந்தளிப்பு நடைபெறுது, கப்பல் மூழ்கிற மாதிரி ஆகுது. என்னையா அப்படின்னா, தேவ குற்றம் செஞ்ச நான் தான் இருக்கேன், நான் தான் காரணம், என்னை தூக்கி உள்ளே போட்டுருங்கன்றான். உண்மையிலே ஆமாம், உண்மையிலே உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டோன்னே அங்கே ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? ஒரு எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்? ஒரு மீனை இது நம்ம சண்டே ஸ்கூலில் கேட்ட பாடம் தான். ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். மீன் முழுங்கிச்சு. நான் நினச்சி பார்த்தேன், அது மீன் முழுங்குச்சுன்னா நிச்சயமாக டைஜஸ்ட் பண்ணியிருக்கணும். அதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ண போல நான் யோசனை பண்ணேன். அது கர்த்தருடைய கரம் அவனை மறைத்து வைத்திருந்திருக்கிறது, ஆழத்தில் கொண்டு போய் தான் நினச்சேன். ஹல்லேலூயா. ஏன்னா முன்னும் பின்னும் என்னை நெருக்குகிற தேவனாக இருக்கிறார், கரம் வைத்து, இல்லையா? அப்போ யோசிச்சு பார்த்தேன், எப்படி யோனா பாதுகாப்பாக இருந்தான்? நிச்சயமாக கர்த்தருடைய கரம் தான் அவனை பிடிச்சி வச்சிருக்கு. வாயா இரு. கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் 3 நாள், கொஞ்சம் சுவாசம் வர்றதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பான். அதை பல ரீதியில் எழுதியிருக்கிறாங்க, அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனால் மாட்டிக்கொண்டோன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணான்னா, அங்கேயும் நான் இப்படி தான் இருப்பேன்னு இல்லை, அங்கே என்ன பண்ணான்னா மனம் திரும்புதலின் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரை, நான் தப்பாக வந்துட்டேன், ஹல்லேலூயா, என்னை தயவு செய்து துப்ப வச்சுருங்க. மீன் கட்டளைறாரு, அப்படி வாமிட்டட் ஆன் த லேண்ட் அப்படின்னு போட்டுக்குது. என்ன பண்ணாரு? அது கரையிலே, அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இன்னைக்கு வழி மாறி யாராவது பிரயாணிக்கிறோமா? வழி மாறி பிரயாணம் பண்ணால் மாட்டிக்கிடுவோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வழி மாறுறோமோ அவங்க மாட்டிக்கிட்டு தான் இருப்போம். கர்த்தர் கையால் நெருக்கப்படுவதை நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். இன்றைக்கே என்ன செய்யணும்? மனம் திரும்புதலின் ஜெபம். நான் போகிற பாதை தப்பு, எனக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்துக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் சிக்கி தவிக்கிறேன், ஆண்டவரே ப்ளீஸ் ரிலீஸ் மீ, என்னை மன்னிச்சிருங்க. அதாவது பாவம் செஞ்சாலும் மன்னிப்பார் அப்படின்னு இல்லை ஆண்டவர். பாவம் செய்கிறவர்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பும் பொழுது மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி? பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைகிறான், பாவங்களை மறைக்கிறவன். ஆகையால இன்னைக்கு வழி தவறி அந்த பிரயாணம் பண்ண யோனாவை வெளியே வான்னு சொல்லி அழைத்த தேவன் உங்களையும் சொல்கிறார். ஒருவேளை வழி தவறி பிரயாணம் பண்ணிங்கன்னா யூ கன்ஃபஸ் யுவர் செல்ஃப், உங்களுடைய குற்றங்களை அறிக்கையிடுங்க தேவ சமூகத்தில். நிச்சயமாக உங்களை உங்கள் சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது, வந்த மரணத்திலிருந்து வெளியே வான்னு கூப்பிட்டார். யார் சொல்லிப்பலாம்? லாசர். சோதரர். ரொம்ப ஈஸியான காரியம் தான், சண்டே ஸ்கூலில் தான் இருக்கும். நம்ம மரணம் எதனால? வியாதி. அதுக்கு எழுதியிருக்குது அந்த யோவான் 11வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க.
லாசர் இடத்துல எப்படி இருந்தாராம்? அன்பா இருந்தாராம். அது 3வது வசனத்தில் நீர் சிநேகிக்கிறவனா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனாலே நேசிக்கப்படுகிறவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவ்வளோ நேசம் அந்த பெத்தானியாவில்? ஏன் மற்றவங்கள விட லாசரு மேலேயும் மாத்தாள் மரியாள் மேலே ஆண்டவர் அவ்வளோ நேசமாக இருந்தார்? அவனை சிநேகிதனேன்னு சொல்கிற அளவுக்கு, மற்றவர்கள்லாம் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய ஐக்கியம் இருந்தது. அது மட்டுமல்ல, அவங்க மேலே ஏன் அன்பாக இருந்தார்னா, அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவனுக்கென்று தன் பொருளாதாரத்தை துச்சமாக இருந்தாங்க. அவங்க தேவனுக்கென்று தன் வீட்டை திறந்து கொடுத்தாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அவங்க வீட்டை திறந்து கொடுக்கல, அவங்க இருதயத்தை திறந்து கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீட்டில் இடம் கொடுக்கிறது, வீட்டில் பண்ணுறது, பொருளாதாரத்தை கொடுக்கிறது, இது எல்லாவற்றையும் விட அவர் மனதை திறந்து கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கென்று நாம் என்ன, அதாவது சிலவங்களாம் செய்வாங்க, நான் பார்த்துருக்குறேன், அது நம்ம சபையெல்லாம் பார்க்கல, நடக்கிற காரியம். எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் உண்டு. அப்போ நான் அந்நிய ஆராதனை பண்ணியிருக்கிறேன். அப்போ கல்யாணம் முடிந்த சமயம், கல்யாணம் முடித்தோடனே எனக்கு நிர்பந்தத்தால் என் மனைவியை அவங்க ஆராதனை ஸ்தலத்துக்கு கூட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறேன். நான் கும்பலாட்டியும் அவங்க போவாங்க. அங்கே நாங்கள் போகிறோம், அவளை விட்டுட்டு நாங்கள் தள்ளி நின்றுருக்கேன், பார்த்துட்ருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அந்த கும்பிடப்பட வேண்டிய அந்த உருவம் அங்கே இருக்குது. நான் அங்கே நின்றுட்டுருக்கிறேன், இவர் இந்த பக்கமாக அப்படி வரிசையில் வராங்க. இவர் எங்கே பார்த்து கும்பிடணும், அங்கே பார்த்து கும்பிடணும், ஆனால் இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா இங்கே பெண்கள் நின்றுருந்தாங்க. எப்படின்னா கை முழுக்க 5 கை முழுக்க 10 மோதிரம் போட்டிருக்காரு, 5 விரல் முழுக்க, இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10. பெண்களை பார்த்து அப்படி நான் கோட் செட்லாம் போட்டு செயின் எல்லாம் வெளியே எடுத்து போட்டிருக்காரு அந்த கோட்டுக்கு மேலே. கோயிலுக்கு வரவனுக்கு கோட்டுக்கே தேவையில்லை நம்ம ஊரில், அது எங்கள் ஊரில். ஏன்னா அதே மாதிரி இன்றைக்கி நடக்குது. தசமபாகம் போடுறோம், எல்லாரும் அறியும்படியாக தசமபாகம். நம்ம சபையில் இல்லை, நடக்கிற காரியத்தை சொல்லுவேன். சில இடங்களில் எல்லாரும் பார்க்குற மாதிரி பாஸ்டர் அவங்ககிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. இல்லை உள்ளே போடும்போதும் அப்படி பெருமைக்காக செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. சோதரம். பெருமைக்காக வீட்டை திறந்து கொடுக்குறவங்க, ஊழியத்தை செய்கிறவங்க இல்லை, கர்த்தருக்கு தன் இருதயத்தை கொடுக்கும்படியான கொடுக்கிற ஜனங்களை தேவன் எப்படி அழைக்கிறாரு? சிநேகிதனே. ஹல்லேலூயா. அவங்க மேலே எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறார். சோத்திரம். வியாதியினால் மட்டுமல்ல, நமக்கு வருகிற மரணத்திலிருந்தும் நம்மை வெளியே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தானியேலை பார்த்து மிகவும் பிரியமானவன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு மகளாக நான் வாழ்க்கையில் இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே ஆண்டவர் லாசருவை அந்த 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 கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரு. அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு வியாதியிலிருந்தும் விடுவிக்க போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்பத்தை புசித்தோம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டானா? மரணம் அடைய மாட்டான். சோதரம். அப்போ நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிற தேவனாகத்தான் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தாலும் என்ன செய்வோம்? நம்ம பிழைப்போம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஃபிசிக்கலாக மரணம் உங்களை தேவன் மீண்டுமா உயிர்ப்பிக்கணும்னு சித்தம் வைத்திருந்தார்னா நிச்சயமாக அது செய்வார். ஹல்லேலூயா. அநேக சம்பவங்கள் நடந்த நம்ம பார்க்க முடியும். அப்போ லாசரு தங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று ஈந்தார்கள் அவங்க குடும்பத்தினர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வியாதியிலிருந்து மட்டுமல்ல, அவன் மரணத்திலிருந்தும் அவனை வெளியே கொண்டு வந்த தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சோத்திரம். ஹல்லேலூயா. 3வது, வைராக்கியத்தால் ஆபத்திலேருந்து ஒருத்தங்களை விடுதலை பண்ணார். யார்? இன்னைக்கு வைராக்கியம் எதுக்குலாம் கொள்கிறோம்? அடிக்கிறதுக்கு, எதுக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு, ஒரு ஆளை எப்படியாவது காலி பண்ணுறதுக்கு வைராக்கியம். ஆனால் ஒரு குரூப் இருந்தாங்க, வைராக்கியம் பாராட்டினார்கள் தேவனுக்கென்று. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருந்தோன்னா கர்த்தர் நம்மளுடைய பாடுகளிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வர போதுமானவர். ஹல்லேலூயா. எனக்கு 54 வயசு ஆகுது. இங்கே 50 வயசு, 60 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 35 வயதினராக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த 4 வாலிபர்களும் எத்தனை வயசு இருந்திருப்பாங்க? ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருந்திருப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்குறேன். யார் 4 வாலிபர்கள்? ஆமாம், அப்படி சொன்ன.
அப்போ அவங்க கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டினாங்க. சாப்பாடு கூட, ராஜபோஜனம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, என்னை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்று வைராக்கியம், தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டியவர்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த சிலையை நிப்பாட்டுறான், 10 அடி உயர சிலை, 6 அடி அகல சிலையை நிப்பாட்டி இதை வணங்காதவனெல்லாம் என்ன பண்ணிடுவோம், நெருப்பில் போட்டுருவோம். அது 7 மடங்கு எரிகிற சூளை, அது எத்தனை மடங்கு எரிஞ்ச சூளையாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டிங்கள் போடப்படுவீர்களானால் அங்கே இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உங்களோட கூட அவர் நிற்கிற தேவனாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எந்த ஒரு மரண சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டணும். ஸ்தோத்திரம். யோசிச்சு பார்த்தேன், விசுவாசம் என்பது 10 ரூபா கிடைக்கும் என்பதற்காக விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது எனக்கு ஒரு 1000 திராம் சம்பளம் கிடைக்கும் என்பதற்கான விசுவாசம் இல்லை. விசுவாசமானது எப்படி இருக்குன்னா, கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டதை விசுவாசிக்கிற என்னைய அவர் எல்லா சூழ்நிலைகளையும் ஜீவனோடு நடத்துவார். ஹல்லேலூயா. எதுக்கு வைராக்கியம் பாராட்டினாங்கன்னா, வேற எதுக்காவது ஒரு காரியத்துக்காண்டி வைராக்கியம் பாராட்டல, தேவ நாம மகிமைப்படும்படியாக, தேவனை சேவிப்பதில் அவங்க என்ன பண்ணாங்க, வைராக்கியம் பாராட்டினாங்க. கொஞ்சம் பேர் நினைக்கலாம், என்னையா அங்கங்கே அடிச்சுட்டு இருக்கிறான், அங்கங்கே அடித்து போகிறான். இன்னும் தெரியுமா, ஆண்டவரை பிரசங்கிக்கிறவங்கள யார் தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள் நம்ம ஊரில், ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்கள. ஆனால் அந்த இடத்துல இன்னைக்கு தேவனாவும் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நான் எந்த சூழ்நிலை இருக்கிறோங்கிறது தேவனுக்கு விஷயம் கிடையாது. நாம் எவ்வளவாய் தேவன் மீது விசுவாசம் வைத்து அவருடைய காரியத்திற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறோம், அதற்காக முட்டாத்தனமாகவும் செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த 3 பேரும் போய் நெருப்பில் கிடக்கிறான். இந்த ஒரு ஆள் யார், தானியேல் போய் எங்கே இருக்கிறாரு, சிங்க குகையில் கிடக்கிறாரு. நான் யோசிச்சு பார்த்தது, ஏன்டா தானியேல் அங்கே கிடக்கணும், தானியேல் மாதிரி ஏன் நமக்கு சில நேரங்களில் அப்படி நிற்கக்கூடாது, ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல் நிற்கக்கூடாது. தானியேல் போல நாம் சிங்க குகையில் கிடக்குன்னு தேவன் சித்தம் வைத்திருந்தால் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நாம் அந்த அக்கினி அந்த ஃபர்னஸில் கிடக்கணும் அப்படின்னா நம்ம அதற்கு ரெடியாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பல நேரங்கள் நினைப்பேன், எது புறாவை போல கபடமற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் நமக்கு தெய்வ சமூகத்திலையும் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒவ்வொருவரையும் தேவன் எங்கேருந்து, ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்க. எழுந்து நிற்போம். பல காரியங்களை பேச முடியாது. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் பல காரியத்தை வைத்து அதுக்கு பின்பாக அடுத்த நாட்கள் வரக்கூடிய நாத்தில் நம்ம அதை குறித்தாக பார்ப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனை நல்ல ஒரு ஆராதனை கொடுத்தீங்க. உம்முடைய பந்தியிலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனை, வெளியே வா என்று சொல்லி நாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து எங்களை வெளியே அழைக்கிற தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் தான் பார்த்து கொண்டு இருப்போம், ஆனால் சூழ்நிலை மத்தியிலே கடந்து எங்களை விடுவிக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் வழிமாறி போனாலும் நாங்கள் அந்த இடத்துல இருந்து மனம் திரும்பி உம்மை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபமானது எங்களை எங்கள் சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கென்று அர்ப்பணிக்கிற, தங்கள் வாழ்க்கையவே தங்கள் உடைமைகளையே அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வியாதியிலிருந்து மட்டுமல்ல மரணத்திலிருந்தும் நீர் வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறீங்க ராஜா. அது மட்டுமல்ல, உமக்கென்று உம்முடைய காரியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் அவர்களுடைய நிற்கிற கடின சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வர போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவர். அப்படி ஆண்டவரே, சபையிலும் கடினமான சூழ்நிலைகளில் நிற்கிற பிள்ளைகளை நீர் உற்று நோக்குவீராக ஆண்டவர். உங்களது கண்கள் அந்த பிள்ளைங்களை பார்க்காம இல்லை, ஆனால் நீர் காத்திருக்கிற தருணத்திற்காக நன்றி தகப்பனே. நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. அவர்கள் கடின சூழ்நிலையிலிருந்து, அவருடைய ஆபத்திலிருந்து, அவருடைய வருத்தத்திலிருந்து, வேதனையிலிருந்து, வியாதியிலிருந்து, பாடுகளிலிருந்து வெளியே வா என்று சொல்லி வெளியே அழைக்க போதுமான தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நம்முடைய அன்பின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சபையை ஆசீர்வதியும் பொறுப்படுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய சின்ன பிள்ளைங்களுக்காக செபிக்கிறோம். அந்த புதிய ஆண்டவரே அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது ஆண்டவரே. அது மட்டுமல்ல 12th முடித்த பிள்ளைங்களாம் ஆண்டவரே அப்போ அந்த அடுத்த கட்ட படிப்புக்காக கடந்து சொல்ல இருக்கிறாங்க. தகப்பனுடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து உதவியாக இருந்து ஆண்டவரே அவர்களுக்காக வைத்திருக்க அந்த 12th முடிச்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் நீ நியமித்து வைத்திருக்கிற அந்த ஹையர் ஸ்டடீஸ் கிடைக்க உதவி செய்வீராக. அந்த புதிய அகாடமிக் இயர்க்குள்ளாக கடந்து போவீங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவ கரம் இருந்து அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரை உயர்த்தி வைத்து ஆண்டவரே அப்பா சோத்திரம் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வருகிற வாரத்திலிருந்து எங்களுக்கு சண்டே ஸ்கூல் மீண்டுமாக ரீஸ்டார்ட் பண்ணுகிறோம். ஆண்டவரே தேவனே ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் இந்த வரக்கூடிய வெயிலுக்கெல்லாம் காத்து நடத்தி நீர் ஆசீர்வாதம் தரும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியக்காரனை நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே அப்பா இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்து வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு அவுட்டோர்ல வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் திருக்கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே கடினமான அந்த மெஷினரி ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்தது மேக சம்பமா இருந்து அவர்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியமும் ஒவ்வொரு சபையோடு சகல பரிசுத்தவான்களோடு தேவனுடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.